ஹலோ மக்களே, மதியம் என்ன சாப்பாடு பார்ப்போமா? இங்கே பாருங்க, சோறு ஓகேவா, சூட சூட இருக்குது ஓகே மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃபு மக்களே ஓகேவா, சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க, அல்டிமேட்டு. அப்புறம் பீஃபில் அந்த மாதிரி தக்காளி பழம் போட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க ஓகேவா. அரை தக்காளி அப்படி வெட்டி போட சொல்லுவேன்னா போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே. சூப்பராக இருக்குது மக்களே, பீஃபு அல்டிமேட்டாக இருக்குது, கருவேப்பிலையெல்லாம் போட்டு செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓகேவா, பொரிச்ச சிக்கன் பீஸ் ஓகே மக்களே ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஓகே மக்களே. அப்புறம் இந்த 2 வாழைப்பழம், ஒரு சிகப்பு வாழைப்பழமும் ஒரு பச்சை வாழைப்பழமும் ஓகே மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க லிச்சி ஜூஸ் ஓகேவா, புதினா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெயில் அதிகமாகிட்டு அதனால் இன்றைக்கி வந்து புதினா ஜூஸ் ஓகே மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் ஓகே மக்களே, ரசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ஓகே மக்களே, இல்லைங்களா, சிக்கனும் பீஃபும் ஓகே மக்களே. இதெல்லாம் ஊற்றினா சாப்பிட போகிற பார்த்துருங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. நான் இந்த சாப்பாடு வீடியோ போட காரணம் என்னென்னு தெரியுமா மக்களே? நிறைய பேர் திட்டுறாங்க நீ, என்னடா நீ எப்போ மாதிரி சாப்பாடு வீடியோ காட்டுற. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. நான் சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம். இப்போ என்ன நினச்சது எதுனாலே வாங்கி சாப்பிடலாம். இப்போ பீஃப்னா பீஃப் வாங்கி சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், முட்டை பழம் எல்லாமே சாப்பிடலாம். முன்னாடி அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு மட்டும்தான் இருக்குது. சிக்கன்லாம் நேற்று வாங்கலாம் எடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம் எங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் நாங்கள் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட்றோம். ஆனால் ஏன்னா வீட்டுக்காரிருந்து நான் வந்து என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அது எனக்கு நல்ல ஒரு கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கை ஓகே மக்களே. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஓகேவா, அவளுக்கு புகழ்ந்தால் பிடிக்காது ஓகேவா. அதனால தான், வேறு எதுவுமே கிடையாது. சாப்பாடுடைய மெயினாட்டு காட்டுற காரணமே தான். நான் கிடைக்காது எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சாப்பாடு வீடியோவில் என்னால் முடிஞ்சதை என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம் ஓகேவா. இதோட மொத்த கிரெடிட்டும் என் மனைவிக்கு தான். அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க ஓகேவா. நான் என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க ஓகே மக்களே. உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சமைச்சு கேட்டு பாருங்கள். சில வீட்டிலலாம் கொடுப்பாங்க, சில வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, என்ன தெரியல. இருந்தாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க ஓகே மக்களே. இதுதான் காரணம், ரீசன். நிறைய பேர் திட்டாதுங்க ஓகேவா. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. சின்ன வயசுல எனக்கு கிடைக்குது, அதனால் இப்போ எனக்கு கிடைக்குது, நான் சமைச்சு சாப்பிட்றேன் ஓகே மக்களே. நீங்களும் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சமைச்சு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேவா. எனக்கு எங்கள் வீட்டில் என்ன கேட்டாலும் சமைச்சு உடனே கொடுத்துருவாங்க ஓகே மக்களே. இப்படி தான் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே. பாய்.